ஸோ ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கன்னியாகுமரி இருக்கிற ராஜு. ஸோ டுடே ஹாப்பியான வீடியோ. ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ஆஃபீஸில் தான் நான் வந்து இருக்கிறேன். ஸோ நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் எல்லாமே இருக்குது. 2 வருஷம் உழைப்பு. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு இடத்துல நிற்கிறேன். இந்த ஒரு வீடியோ ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக தான் எடுக்கிறேன். ஸோ எடுக்காண்டாம், ஸோ நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணாண்டாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அது தப்பு. ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ நிற்கிறோம். ஸோ அப்போ உங்ககிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கிளிப்பு நம்ம வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஆஃபீஸை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹாப்பியான வீடியோ. ஸோ இந்த ஒரு மூமெண்ட், இந்த ஒரு டே வந்து மறக்கக்கூடாதுன்னு தான் மே மாதம் 6ஆம் தேதி மறக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ எப்போவுமே நமக்கு ஞாபகமாக இருக்கிறேன்னு. ஸோ மே மாதம் 6ஆம் தேதி எனக்கு லக்கியான ஒரு நாள் 6ஆம் தேதி. ஸோ அதே மாதிரி என்னோடய பேட் நேம் வந்து A6 தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இனி ஒரு ஜெர்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ குவாலிட்டியான ஜெர்சிஸ், அதுவுமே A6 பிராண்டில் தான் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணது எந்த டேட்டில் ஓப்பன் பண்ணலாம், எந்த டேட்டில் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி நிறைய நாள் தள்ளி ஸோ இந்த 6ஆம் தேதி வந்துச்சு. ஸோ 6ஆம் தேதி வந்த அப்புறம் கூட எனக்கு அது தோணலை. ஸோ என்னோடய A6ன்னு ஒரு டீம் உண்டு, A6ன்னு பேட் உண்டு. அதே மாதிரி A6ன்னு பிராண்டில் வந்து நம்ம வந்து டிஷர்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 6ஆம் தேதி நமக்கு வந்து லக்கியான ஒரு டேவாக அமைஞ்சிருச்சு. ஸோ லக்கியான நம்பரில் நமக்கு டே வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் நம்ம அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். எழுதிட்டுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. படைத்தவர் இயேசுவில் பிரியமானவர், இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஆண்டவரை போற்றிக்கொண்டு நன்றி செலுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தால் நாம் வந்திருக்கின்றோம். ஒரு புதிய ஒரு கலையினை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் தொடங்கி இருக்கின்றோம். இது ஒரு புதிய ஒரு முயற்சி, இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு தொழில். இதன் வழியாக ஆண்டவர் பலரை சந்திக்கின்றார், தொடுகின்றார், நல்ல கருத்துக்களை அவர்கள் கொண்டு சேர்க்கின்றார். எனவே ஆண்டவர் தாமே வழிநடத்தி இதை நிறைவு ஆசீர்வதிக்கும். இதை வழிநடத்துகின்ற அஜேஷ் என்பவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து அவருக்கு தேவையான அருளும் ஆற்றலும் கொடுக்கும்படியாக நான் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஒத்து தண்ணீரே ஸோ இதுதான் நம்ம ஆஃபீஸு. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நேராக வரும்போது நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது கன்னியாகுமரிக்கு இருக்கிற ராஜு. ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு கிடச்ச சில்வர் ப்ளே பட்டன். ஸோ ஏசோவா ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நமக்கு கிடச்ச ட்ராஃபீஸ், கிரிக்கெட் விளாடும்போது கிடச்ச ட்ராஃபீஸ். அதே மாதிரி யூடியூப் அவார்ட்ஸ் நிறைய கிடச்சிச்சு நம்ம வீடியோஸ் எடுக்க போகிற இடத்துல. ஸோ நிறைய அவார்ட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை எல்லாமே நம்ம ஒரு இது பண்ணி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு ஒரு சோஃபா அப்படி டிசைன் உண்டு. இங்கே நம்மளோட ஃபோட்டோஸ். ஸோ இந்த சைடு என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது, கிருஷ்ணா ஷாட் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ ஒரு டேபிள். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுனால டக்குன்னு எல்லாமே எடுத்து பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஆஃபீஸ் ரூம். ஸோ இதெல்லாமே நீங்கள் எனக்கு பண்ண சப்போர்ட்டில் கிடச்ச ஒரு விஷயங்கள். ஸோ அதனால மட்டுமே தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ பார்த்துருப்பீங்க நம்மளோட ஆஃபீஸு.
ஸோ குட்டியாட்டு இருந்தாலுமே க்யூட்டாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ஒரு வீடியோ நான் அன்எக்ஸ்பெக்டட் தான், எடுக்காண்டா நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. சரி, நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம்னா காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால் மட்டுமே தான் எனக்கு இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். ஸோ நான் நல்லா இருக்கிறேன்னா அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க, சந்தோஷப்படுற நிறைய ஆட்கள் இருக்கிறீங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸ்டார்டிங் டைம் எதுவுமே கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம். ஐடியாஸும் கிடையாது. வேறு அதர் சேனல்ஸ் வீடியோஸ் போட்டுருந்தாங்க. ஸோ நம்மளோட சேனல் நம்ம வந்து கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. கன்னியாகுமரிலையும் சரி, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, அதர் ஸ்டேட் கேரளாலையும் சரி நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க போனோம். நம்மளை வந்து அதர் ஸ்டேட்டுக்கு கேரளாக்கு KLMS கோபி, சஃபார் காட்டாதுரை, ராகுல் அண்ணா எல்லாமே கூட்டிகிட்டு போனாங்க. நம்மளோட VSOP அண்ணா எல்லாருமே அவங்க சைட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அதர் டிஸ்ட்ரிக்கு அதர் ஸ்டேட்டுன்னு சொல்லி வெளியே போகும்போது நமக்கான ரீச் வந்து அதிகமாகிட்டே போச்சு. ஸோ 2 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எஃபோர்ட் போட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கஷ்டப்பட்டேன், ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு என்னப்பா ஜாலியாக வீடியோஸ் எடுக்கிறான், அப்லோட் பண்ணுறான், காசு சம்பாதிக்கிறான், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பேக்கில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். இவன் எத்தனை தூரம் எஃபோர்ட் போடுறான், அதில் எவ்வளோ அவன் கஷ்டப்படுறான், அந்த இது அவங்க என் கூட இருந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஆனால் அது யாருக்குமே தெரியாது. நம்ம இப்போ ஒன் டே நான் போகிறேன்னா என்னால் தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு மேட்சஸ் டைட்டாக போயிட்டே இருக்கும். நம்ம அதை எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ் எடுத்தால் மட்டுமே தான் நம்மளால் வந்து நல்ல மேட்சஸ் வந்து கொடுக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன். ஸோ இப்போ இது இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம அதை பற்றி நான் பேசண்டாம். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டோம். நமக்கு வந்து நல்லதே நடந்துச்சு. கஷ்டப்பட்டேன். ஸோ அதுக்கான ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பு நான் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தது காரணம் இந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப் பண்ணாமல் இருந்தது காரணம், ஸோ நம்ம தானே ஒர்க் பண்ணியோம், நம்ம தானே வீடியோ எடிட் பண்ணியோம், நமக்கு எதுக்கு இந்த ஆஃபீஸ், நம்ம வீட்டிலே இருந்து பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே இருந்து பண்ணிடலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நானே எடிட் பண்ணுறேன், நானே எடுக்கிறேன், நானே ஓடுறேன், அந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறேன். அப்படி இருக்கும்போது ஸோ அது வந்து என்னோடய உடம்பு ஹெல்த்தை வந்து பாதிச்சு. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், இனி நம்மளே ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோன்னா இந்த ஆபத்தை வந்து தேடி கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து ஒர்க்குக்கு ஆள் வைப்போம். நம்ம வந்து ஒர்க்குக்கு ஆள் வச்சா இன்னுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னுமே ப்ளஸ் கூடும், இன்னுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஒன் டேக்கு நம்ம 2 வீடியோ 3 வீடியோ அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவோம், ஒரு ஆளை ஒர்க்குக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க்குக்கு ஆள் வைக்க போகிறோம், எடிட்டிங் ஒர்க்குக்கு. ஸோ இனி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் லேட்டாக வராது, குயிக்காக வரும். ஸோ அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி உங்கள் சப்போர்ட்னால நான் இந்த ஒரு இடத்துல இப்போ இப்படி நிற்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு முக்கியம். என்னை பிடிச்சி பார்க்குறவங்க எப்போவுமே என்னை ஹாப்பியாக சந்தோஷமாக சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். திஸ் மை ஆஃபீஸ். அதே மாதிரி நம்ம பிராண்டில் A6 சொல்லி பேட் வந்து ரெடி பண்ணி சாஃப்ட் கிரிக்கெட் பால் பேட் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி ஜெர்சிஸ், பிராண்ட் நியூ ஜெர்சிஸ் இப்போ வந்து 70-70 சொல்லி ஒரு பிராண்டில் ஜெர்சிஸ் இருக்குது. நாக் அவுட் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஜெர்சிஸ் இருக்குது பிராண்டில். இனி A6ன்னு ஒரு பிராண்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிராண்ட் நியூவான ஒரு ஜெர்சிஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு முக்கியம். சரி, ஓகே, நான் லவ் யூ. உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சே பேசிட்டேன். எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அஜு எப்போவுமே உங்கள் தம்பி. நம்மளோட கன்னியாகுமரியில் மேக்ஸிமம் மேட்சஸ் கம்மி. நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னாங்க, தம்பி நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா சைட்லேயே வீடியோ எடுக்கிற, இந்த நம்ம பக்கம் வீடியோ எடுக்க வரல, நம்ம சைடில் மேட்சஸ் எது அப்படின்னு ஃபாரினில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பட் அவங்களுக்கு ஒரு விஷயம், என்ன ஒரு விஷயம்னா, நம்மளோட கன்னியாகுமரியில் மேட்சஸ் கிடையாது, கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 4 டீம் மேட்ச் 8 டீம் மேட்ச் அது மட்டுமே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட கிரிக்கெட் ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்குது.
முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் கூட ஒரு 5000 ரூபா மேட்ச்சு வீக்லி நடக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வேலைக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம். சனி நேரம்னா ஒரு 5000 ரூபா மேட்ச்சு இல்லைனா ஒரு 6000 ரூபா 8000 ரூபா மேட்ச்சு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லாமே 8 டீம் மேட்ச் 4 டீம் மேட்ச். 8 டீம் மேட்சோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 600 ரூபா ப்ளஸ் பாலா இருக்கும். ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 1500 ரூபா இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு டீமும் அந்த ஒரு பிளேயர்ஸும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகிறாங்க. ஏன்னா 4 டீம் மேட்ச்சு 4 டீம் மேட்ச்சு நம்ம அதுக்கே போவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுவோம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் சொல்லி தப்பு இல்லை, மேட்சஸ் நடந்தால் தானே அவங்களும் என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் 8 டீம் மேட்ச்சு 4 டீம் மேட்ச் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வேறு வெளி சைடில் உள்ள கிரிக்கெட் வந்து வேறு லெவலில் இருக்குது. வெளி சைடில் உள்ள ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளோட ஹை லெவலில் இருக்குது. நம்ம வந்து இன்னும் 0 இருக்கிறோம். ஸோ அதனால் நம்மளோட கேமை நம்ம தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நம்ம தான் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகணும். ஸோ நிறைய மேட்சஸ் நடத்துங்க. என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு நானுமே கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மேட்ச்சு நடத்த ட்ரை பண்ணி நடத்தி காட்டுறேன். ஸோ அதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹாப்பி. இதெல்லாம் கிடச்சது முதல் நாள் தான். எப்போவுமே கீப் சப்போர்ட். லவ் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள்.